என்ற ராகம் திருநாவுக்கரசுடைய திருக்குறுந்தொகை என்கின்ற யாப்பு வடிவம், தமிழ் வடிவம். சின்ன குட்டி குட்டி பாட்டாக இருக்கும். எப்படி மாசில் வினையும் பாடணும் அது மாதிரி முதல் 2 வரி பாடி கீழே அடுத்த 2 வரி மேலே போகும். இதனுடைய பன்முறை ரொம்ப உருக்கமாக இருக்கும். பாராயண முறை கம்பீரமாக இருக்கும். பன்முறை அப்படின்னா பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ. இது பன்முறை. அப்படியே நம்ம கொண்டு போயிடும் சிதம்பரத்துக்கு. இதை நம்ம பாராயணத்துல தக்கிட்ட பாருங்க. பனைக்கை மும்மத வேழும் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவர் அனைத்தும் வேடமம்பல் கூத்தனை திணை தனி பொழுதும் மறந்துய்வனோ. தக்கிட்ட 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 பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன். சேர்ந்தாப்புல இருங்க, சேர்ந்தாப்புல பாருங்க. அனைத்தும் வேடமம் அம்பல கூத்தனை திணை தனி பொழுதும் மறந்துய்வனோ. தீர்த்தனை சிவனை சிவலோகனை முக்தியை முதலாய ஒருவனை பார்த்தன கருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்துய்வனோ. கட்டும் பாம்பும் கபாலங்கை மறியமாயிடு காட்டெறியாடுவான். சிற்றர் வாழ்தில்லை சிற்றம்பல கூத்தனை சிற்றர் வாழ்தில்லை அம்பனை எட்டனை பொழுதும் மறந்துய்வனோ. மாணி பாங்கரந்தாட்டி வழிபட நீளுலகலமாள கொடுத்தவன் ஆணியை சம்பல் நம்பலுக்குள் நின்ற தாணுவை தனியே மறந்துய்வனோ. இத்தனை பெருங்காடரங்கா உடை முத்தனை முளைவன் மதிச்சுடியை சித்தனை செம்பும் நம்பலத்துள் நின்றடியே மறந்துய்வனோ. நீதியை நிறைவை மறை நான் உடனோ ஒருவர்க்கும் அறிவொண்ணா. சுடர் செம்பொனி நம்பலத்தா நீரை அடியேன் மறந்துய்வனோ. நீங்குள் கண்டன் என் தோழன் முக்கண்ணினன் பைகொள்
பாம்பரை ஆர்த்த பரமனார் செய்ய மாதுரை சிற்றம்பலத்திங்கள் ஐயனியடியே மறந்துவனோ முழுதும் வானுலக துளதேவர்கள் தொழுதும் போற்றியும் தூயசம் பொன்னினார் எழுதி மேந்த சிற்றம்பல கூத்தனை எழுதை ஏன் மறந்து எங்கனும் இவனோ காருலா மலர் கொன்று என்றாரணை வாருலா முலை மங்கை மணாளனே தேருலாவிய தில்லை குத்தனை ஆகிலாமுதை இறங்குவனோ ஓங்கு மால்வரேந்தலுற்றான் சினம் வீங்கி முற மூன்றிய தாளினான் தேங்கு நீர் வயல் தூந்திலையும் திணை கூத்தனை பாங்கில தொண்டனே மறந்துவனோ இப்படி இருக்கிறீங்களா பாட்டு சூப்பரா அப்படியே நம்மளை அப்படியே உருக்கி கொண்டு போகும். அதுல பாராயண முறையிலையும் உருக்கமா பாடும். அதுதான் பாருங்க. பன்னைக்கை மும்மதவழ முறித்தவன் யானைதான். ஆனா பெருமான் முறிக்கும் பொழுது அதுவும் அது ஒரு உயிர் தானே, அதனால அதில் உள்ள அரக்கத்தனத்தை உரிச்சான். யானையை உரிக்கல, யானை வடிவத்தில் இருந்த அரக்கனை உரித்தான். அதனால நம்ம என்ன பண்றோம், பன்னைக்கை மும்மதவழ முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன். அந்த சுபாவம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சிவரஞ்சனிக்கு அழகு. அப்படியே 0 to 100 போகும். இவ்வளவு இறங்கி வந்து உங்களை அப்படியே கருணையா அழ வைக்கும். அடுத்தது என்னது பாருங்க. அனைத்தும் வேடமம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துவனோ. அப்படியே 100 கீழே வந்துட்டு மேல குருநாதர் பாடுவார், மறந்துவனோ கட்டும் பாம்பும் கபாலன் கைமான் மணி இட்டமாயிடு காட்டெறியாடுவான் சிட்டர் வாழ்த்தில்லை அம்பல கூத்தனை எத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. எவ்வளவு பயிற்சி வேணும். நான் உங்களுக்கு மிடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுவே மேலே போடுறது கஷ்டம். எங்க ஐயா அப்படி பாடுறது, நீங்க குருநாதர் நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க இல்லையா, அப்படி பாடுவார். ஏன்னா அவருக்குலாம் இந்த மைக்கை நம்பி பாடல, அவரை நம்பி பாடினார். நம்மளாம் மைக்கை நம்பி பாடிட்டு இருக்கோம் இல்லை. அவங்கெல்லாம் கோவில்ல அப்படியே பாடுவார். தீர்த்தனை சிவனை சிவலோகனை முக்தி முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ. இப்படியெல்லாம் பாடுறார். அப்படி பாடி பாடி கேட்டு வளர்ந்ததுனால ஏதோ கும்பாபிஷேக தீர்த்தம் தெரிவிக்கும் போது நம்ம மேலே ஒன்று விழுந்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷம். அது மாதிரி ஒரு
தெளிச்சதுல உட்காந்து பாடிட்டு இருந்தேன். ஒரு தீர்த்தம் அப்படி தெளிக்குது பார்த்தீங்களா, அதுல ஒரு தீர்த்தம் என் மேல தெளிச்சிருச்சு. தர்மபுரம் ஐயாவுடைய தீர்த்தம் தெளிச்சதே எப்படின்னா, அவர் எப்படி இருந்திருப்பார். அவரை தரிசித்தோம், அவருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம நல்லா அருமையாக இன்னைக்கு வகுப்பு. உண்மையிலே பல்வேறு சிரமங்களுக்கு இடையில இந்த வகுப்பு வந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக திரும்புறேன். ஏன்னா அவ்வளோ 4 நாள் 4 மாவட்டம் போயிட்டு இருந்தேன். ஒரு கோயம்புத்தூர், அங்கிருந்து நேராக திருநெல்வேலி மாவட்டம் தாண்டி தென்காசி தாண்டி ஒரு இடம், அதுக்கப்புறம் நேற்று ஒரு இடம், நேற்று தருமபுரம் ஆதீன குரு பூஜை விழா சொற்பொழிவில் உண்மை நெறி விளக்கம் பற்றி பேசுது. அது கூட இருந்திருக்கு, பூபதி உங்களுக்கு அனுப்புவார், நேரலையில் வந்துச்சு. இன்னைக்கு இங்கே அடுத்த வாரம் சிங்கை மலேசியா பயணம். இப்படி டைட் ஷெட்யூல். இதில் அன்ரிசர்வ்டு, ரிசர்வ்டு, ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாத்துலேயும் வந்துருக்கு.